ஸோ இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க, the following are the marks scored by the students. ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எடுத்திருக்க மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எக்ஸாமில் வந்துட்டு எடுத்திருக்க மார்க். ஓகேவா. ஸோ அப்போ இதில் வச்சு நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, மீடியன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ முதல்ல கொடுத்துருக்கதை வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது, கிளாஸ் இன்டர்வல். ஓகேவா. ஸோ கிளாஸ் இன்டர்வல். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா. ஸோ இப்போ கிளாஸ் இன்டர்வல் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கணுங்கிற அவசியம் கூட ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு எஃப். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிச்சி போகிறோம். ஓகேவா. ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிப்போம், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இது அப்படியே நம்ம ஆட் பண்ணி எழுத போனோம். ஓகேவா. ஸோ 2 இப்போ இந்த இடத்துல 2ஓட இந்த 7 ஆட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 9. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 9ஓட இந்த 15 ஆட் பண்ணுறோம், எவ்வளோ கிடைக்கும், 24. 24ஓட ஒரு 10 ஆட் பண்ணால் 34. 34ஓட ஒரு 11 ஆட் பண்ணால் 45. 45ஓட ஒரு 5 ஆட் பண்ணால் 50. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம், கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். ஸோ கேபிட்டல் என் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வருது, 50 தான் வருது. ஓகேவா. ஸோ இப்படி ஆட் பண்ணாலும் 50 தான் வரணும், இப்படி ஆட் பண்ணாலும் 50 தான் வரும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்க போகிறோமா. ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல் ப்ளஸ் n/2 மைனஸ் எம் இன்டூ சி டிவைடட் பை எஃப். ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது, மீடியனுக்கான ஃபார்முலா. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, எல் என்னன்னு தேவை, n/2 தேவை, எம் தேவை, சி தேவை, எஃப் தேவை. ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம இங்கே சைடில் எழுதிக்கலாமா. ஸோ எல் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க இன்டர்வலில் மிட் பாயிண்டில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது தான். ஓகேவா. இப்போ 0லேருந்து 60 வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 60 அப்படிங்கிறப்ப டோட்டலாக எவ்வளோ, 60. ஸோ 60/2 எவ்வளோ, 30. அப்போ மிட் வேல்யூ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்னது, 30. ஓகேவா. ஸோ மிட் வேல்யூ வந்துட்டு என்னது, இதுக்கானது 30. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், கேபிட்டல் n/2. ஸோ கேபிட்டல் n/2 வந்துட்டு என்னது, n 50. ஸோ 50/2 வந்துட்டு எவ்வளோ, 25. ஓகேவா. ஸோ 50/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதில் 30 ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட வேல்யூ தான், அதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு என்னது, எம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னது, இதில் வரது தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ 30ங்கிற நம்பரோட ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது, 10. ஸோ அப்போ f = 10. ஓகேவா. ஸோ சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல். ஸோ இன்டர்வல் இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கிற விட்டு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ ஒன்றுத்துக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும், 10 இருக்குமா. ஸோ அப்போ சி = என்னது, 10. புரிஞ்சுதா. இதை வேல்யூஸ் எல்லாம் எப்படி எழுதிக்கோன்னு சொல்லிட்டு இது எழுதுனது எப்படின்னு புரிஞ்சாலும் நீங்கள் ஃபார்முலா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இது ஃபார்முலா தான், படித்து தான் ஆகணும். ஓகேவா. ஸோ 30 ப்ளஸ் n/2 வந்துட்டு எவ்வளோ, 25 மைனஸ் எம் வந்துட்டு எவ்வளோ, 24 இன்ட்டு சி வந்துட்டு என்னது, 10. ஓகேவா. ஸோ டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி, சாரி இதுக்கு கிடையாது, இதுக்கு மட்டும்தான் டிவைடட் பை. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எவ்வளோ, 10. ஓகேவா. ஸோ அப்போ 30 ப்ளஸ் 25ல் 24 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 1. ஸோ 1 × 10 டிவைடட் பை 10. ஸோ 10க்கு 10 கேன்சல் பண்ணிட்டா 1. 1 × 1 எவ்வளோ, 1 தான் வரும். ஸோ இப்போ 30 + 1. ஓகேவா. ஸோ 30 + 1 எவ்வளோ, 31. ஸோ மீடியன், இதுக்கான மீடியன் வந்துட்டு எவ்வளோ, 31. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.